ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹர்ஷன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் சி, 1882. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை தாது தசைகளை ஒழுங்குபடுத்துகிறது? ஆன்சர் ஏ, பொட்டாசியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளை ஒளியின் 7 நிறங்களில் எந்த நிறம் கண்ணாடி பிரிசம் வழியாக ஒளி சிதறிய பிறகு அதிகமாக விலகும்? ஆன்சர் ஏ, ஊதா. முப்பட்டகம் சொல்லுவோம்ல, அந்த முப்பட்டகம் வழியா வெள்ளை ஒளி செல்லும் பொழுது ஊதா நிறம் அதிக விலகல் அடையும். அதுக்கு அலைநீளம் குறைவாக இருப்பதால் அதிக அளவு விலகல் அடைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கப்பெறும் டெல்டா? ஆன்சர் சி, காவிரி டெல்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேர்மின்வாய் கதிர்களை கண்டுபிடித்தவர்? ஆன்சர் பி, கோல்ஸ்டீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது? ஆன்சர் டி, தொழில் வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகா நூலை எழுதியவர்? ஆன்சர் டி, மெகஸ்தனீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆதி திராவிட மகாஜன சபை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசரால் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1893. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது நேர்முக வரி? ஆன்சர் டி, வருமான வரி. மற்ற மூன்றும் மறைமுக வரியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளை ஒளி ஊடகத்தில் செல்லும் பொழுது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? ஆன்சர் சி, சிவப்பு. இதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், முப்பட்டகம் வழியாக செல்லும் பொழுது எந்த நிறம் அதிக விலகல் அடையும்னு. அதற்கு ஊதா என்பது சரியானது. எதற்காகனா அலைநீளம் குறைவாக இருப்பதால். சிவப்பு நிறம் அலைநீளம் அதிகமாக இருப்பதால் அது வேகமாக செல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.